பிரியங்கா வந்து லீகலி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அவர் வாயிலேயே பிரியங்கா மாதிரி தான் நானும் சில விஷயங்களை மறந்துடுறோம் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டாவது கல்யாணம். அவர் ஏற்கனவே லண்டனில் வச்சு கல்யாணம் ஆகிருக்கு, 2 பெண்களும் தான் இருக்காங்க. அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது உலகம் முழுவதும் இந்த யூடியூப் போகுது, புரியுதா உங்களுக்கு? அதான் பெரிய இது. உடனே அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிருது. எல்லா பேட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு 6 வருஷம் பழக்கம், டேட்டிங்கில் இருந்தோம், ரொம்ப நெருங்கிய நண்பர்னாங்க. அப்போது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் வஷியோட இவங்க கலந்துருக்காங்க. பிரியங்கா கன்னத்தோடு கண்ணம் ஒட்டி அவங்க அதில் அஜால் குஜால் வேலை காமிச்சாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கமர்ஷியல் ஆளுங்க. அதாவது எதையாச்சும் அவங்க வியாபாரம் பண்ணணும். எந்த டிவிக்குமே இல்லாத ஒரு தைரியம் பிக் பாஸில் நீங்கள் உள்ளே போங்க, காதலிக்கணும், ஆனால் காதலிக்கிற மாதிரி நடிக்கணும், ரொம்ப அந்யோன்யமாக பழகணும், ஆனால் பழகின மாதிரி தெரியணும்னு சொல்லி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் சொல்கிறான், என்னங்க இது கிழவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஒரு நடிகை கூட சொல்லியிருக்கு, என்னடி கிழவனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன், அதை பற்றி நல்லா கவலை பண்ணணும், உங்களுக்கு என்ன அரிப்பு, இந்த இது மாதிரி யாரும் பதில் சொல்ல மாட்டேன். அஜித்துக்கு சில படங்கள் சரியாக போகலை. அஜித்துக்கு எப்போவுமே சென்டிமெண்ட்னா 3 படம் ஃபெயிலியர் ஆகிரும், 4ஆவது படம் சக்ஸஸ் ஆகும். அது இமாலய சக்ஸஸ் ஆகும். வில்லனுக்கு முன்னாலே 2 படம் தோல்வி தான். இந்த படம் அஜித் ரசிகர்களை மட்டும் கவரலை, விஜய் ரசிகர்களையும் கவர்ந்துச்சு. ஐ ஆம் வெயிட்டிங். விஜய் ரசிகர் கைத்தட்டினான். எல்லா படத்தோடைய ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகரும் விஜய் ரசிகரும் சண்டை போட்டுப்பான். கமலஹாசனுக்கு லேடி ஃபேன்ஸ் கிடையவே கிடையாது. என்னுடைய ஃபேமிலின்னே சொல்கிறேன். நான் ப்ரிவியூ போவேன், அப்போ சில இடங்களில் ஃபேமிலி ஷோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கமலஹாசன் ஃபேமிலி சொன்னால் எங்கள் வீட்டில் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவர் முத்தம் கொடுக்கறது, பேக் சைடை கடிக்கிறது, ஒரு மாதிரி இந்த இந்து முஸ்லீம்கள் விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது, அப்புறம் தன்னுடைய படத்திலேயே இந்த பக்கம் ஒரு நடிகை அந்த பக்கம் ஒரு நடிகை, இதெல்லாம் வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரமாக காட்ட மாட்டாங்க. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நடிகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதர் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போ ரீசெண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவங்களோட 2வது திருமணம் தான். ஏன் அவங்க சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணணும்? எல்லாத்துக்கும் சொல்லி எவ்வளவோ பிரபலமாக இருக்காங்க, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பண்ணியிருக்கலாமே, ஏன் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணணும்? எனக்கு என்ன சந்தேகம்னா, இதை விஜய் டிவி ஒரு 2 hours இல்லை 1 hour ப்ரோக்ராமாக போடுவாங்க. ஸோ அவங்க முழுமையாக அந்த கல்யாணத்தை நமக்கு தரல. வீடியோ பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 2 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் அதில். அப்போ அவங்க அந்த பிளான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. இதில் திடீர்னு ஏன் கல்யாணம்னு சொன்னால், பிரியங்கா லீகலி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அவர் வாயிலேயே பிரியங்கா மாதிரி தான் நானும் சில விஷயங்களை மறந்துடுறோம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு 2வது கல்யாணம் ஆயிருக்கா? இது 2வது கல்யாணம். அவர் ஏற்கனவே லண்டனில் வச்சு கல்யாணம் ஆகிருக்கு, 2 பெண்களும் தான் இருக்காங்க. அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது உலகம் முழுவதும் இந்த யூடியூப் போகுது, புரியுதா உங்களுக்கு? அதான் பெரிய இது. உடனே அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிருது. இப்போ எப்படி இந்த கல்யாணம் எப்படி இதுன்னா, இப்போ வனிதா விஜயகுமார் ஒரு கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணி அவங்க அது பாரதி ராஜா ட்ரெஸ்லேயே கல்யாணம் பண்ணாங்கல்ல, பொண்டாட்டி உடையான்ட்டா, என்கிட்ட டைவர்ஸே வாங்கலைன்ட்டு. அப்புறம் ஒழுங்கு முறையாக அது ஷூட்டிங் அப்படி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளவு செலிப்ரிட்டியாக இருக்கிற பிரியங்கா லண்டனில் போய் செட்டில் ஆவாங்களாங்கிறது ஒன்று. இதில் 2-3 கேள்விகளுக்கு இடம் இருக்குது. என்னென்னா, 2016 விஜய் டிவி ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் 2வது திருமணம் ஆகுது பிரியங்காவுக்கு. அதுக்கு முன்னாலே ஒரு சித்திக்குன்னு ஒருத்தரை இது பண்ணி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அப்போது 2022 அவங்க மேரேஜ் ப்ரோக் ஆகுது, டிவோர்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் எல்லா பேட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு 6 வருஷம் பழக்கம், டேட்டிங்கில் இருந்தோம், ரொம்ப நெருங்கிய நண்பர்னாங்க. அப்போது வேறொருடன் வாழ்ந்து கொண்டு இவருடன் நண்பராக இருந்தாங்களா இல்லை காதல் இருந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் நடிகைகளை வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு போய் நல்லா சம்பாதிக்கிறவர். என்ன காரணம்னா, இப்போ இங்கேருந்து சிங்கப்பூர் நான் போனேன்னு வச்சுக்கேன்,
அங்கே ஸ்பான்சரு, அங்கேயே நான் யூடியூப்பில் பேசலாம், டிவியில் பேசலாம், இவ்வளோ நிறைய வருமானம் இருக்குது. அது லேடிஸ்னால் இன்னும் கொஞ்சம் டபுள் இன்கம் வரும். அப்போது அதில் வந்து ஆரம்பத்திலேருந்தே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பிரியங்கா போயிருக்காங்க, போய் அங்கே காம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இவரோட நெருக்கமான பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவங்க அவங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க. இதை நான் வந்து ஏற்புடையது உடன்படுறேன். ஏன்னா நான் விஜய் டிவியில் 3 ப்ரோக்ராம் போயிருக்கேன். 3 ப்ரோக்ராமில் 2 ப்ரோக்ராம் வந்து மாக்காப்பா அண்டு பிரியங்கா தான். இன்னொரு ப்ரோக்ராம் தான் வேற ஒருத்தர் நடுவராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு போல்டு லேடி இப்போது என்ன ஒரு சேனலில் பார்த்த உடனே ஒரு ஒரு அன்றைய சூழ்நிலையில் பேசப்பட்ட டாக் ஆஃப் த யூடியூபாக இருந்தாங்க. பார்த்து ஓடிட்டாங்க. நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ட்டு. அதையும் அந்த சேனலில் எடுத்து போட்டு அதுவும் 1 லட்சம் போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிரட்சி, பயம், ஏதாவது கேள்வி கேட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இவங்க வந்து எல்லாரோடையும் நல்லா பழகுறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்காங்க. அது எனக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறாரு வசி. அவர் இலங்கையை சேர்ந்தவர், இலங்கையில் பிறந்தவர், லண்டன் கனடாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எல்லாருமே அந்த இலங்கை தமிழர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. கனடா அங்கே ஸ்டேட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்குங்கிறனால அங்கே தங்கிப்பாங்க. இந்த வஷி என்பவர் டிஜேங்கிறது அவருடைய இனிஷியல். எல்லோரும் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆர்ஜே மாதிரி டிஜே போல் அப்படின்ட்டு. அது அல்ல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த அவசர கல்யாணத்தை நடத்தியதே விஜய் டிவி தான். ஏன்னா அவங்க ஃப்ளோர்லாம் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க தம்பி இருந்தாங்க, தம்பி இப்போ குழந்தை இருந்து, தம்பி பொண்டாட்டி இருந்துச்சு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய மகா வந்து என் தம்பி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவ, தம்பி குழந்தைய தன்னுடைய குழந்தையா நினைக்கிறவ, பிக் பாஸில் போயிருக்கும்போது கூட எந்நேரமும் என்னுடைய மகனுடைய குழந்தைய தான் நேசிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் எனக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப இஷ்டம், நானே தாயாகணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு 5 குழந்தைகளை பெற்றுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்ப ஒரு நாடகத்தனமாக இதை ப்ரோக்ராமாக பண்ண போகிறாங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசுவை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா அஜித் மாதிரியே இருப்பார். அஜித் சால்ட் பேப்பர் மட்டும் இல்லை, அதே ஸ்டைல் ஆஃப் ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி, அதே சட்டை பேண்ட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில ரசிகர்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வஷியோட இவங்க கலந்துருக்காங்க. பிரியங்கா கன்னத்தோடு கண்ணை ஒட்டி அவங்க அதில் வந்து அஜால் குஜால் வேலை காமிச்சாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குது. அதான் வசி அவரோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காருன்னு சொல்லி அதில் வந்து அவர் வந்து விஜய் மாதிரி இருப்பார், அதாவது கருப்பு அடிச்சிருப்பார், டை அடிச்சிருப்பார். இப்போ வேண்டுமென்றே அவர் வந்து அஜித் பேட்டரில் மாறியிருக்கார். அதனால் அதெல்லாம் ஏன் எதுக்கு? அப்போது அந்த நாடகத்துக்கு இந்த 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணணும். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கமர்ஷியல் ஆளுங்க. அதாவது எதையாச்சும் அவங்க வியாபாரம் பண்ணணும். எந்த டிவிக்குமே இல்லாத ஒரு தைரியம் பிக் பாஸில் நீங்கள் உள்ளே போங்க, காதலிக்கணும், ஆனால் காதலிக்கிற மாதிரி நடிக்கணும், ரொம்ப அந்யோன்யமாக பழகணும், ஆனால் பழகின மாதிரி தெரியணும்னு சொல்லி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமாக வித்தின் ஷார்ட் பீரியட் 1 வீக்லேயே வரலாம், எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பிரியங்க இவர் முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தா மாக்காப்பா கலந்துக்கிட்டாருங்கிற மாதிரி அவர் மாதிரியே ஒருத்தர் பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அவர் கலந்துக்கல, எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலன்னா அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிடிக்கல போகலுங்க என்ன இருக்குது, அவருக்கு பிடிக்கலன்றதுக்காக பண்ணாமையா இருக்கு. அதனால் அது ஏற்புடையதில்லை. இது வந்து விஜய் டிவி ஷூட்டிங் பங்களாவிலே ரிசப்ஷன், விஜய் டிவி அந்த செட்லேயே கல்யாணம். அது மட்டும் இல்லை,
நீ ஒரு அவசர கல்யாணம் மாதிரியும் அது தெரியாது, ப்ரீ-பிளான்டு கல்யாணம். ஏன்னா இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க, அது 20 50ங்கிறது தெரியாது. ஏன்னா அதில் இன்விடேஷன் இருக்குது. அதே மாதிரி வைதிக திருமணம், ஐயங்காராக இருக்கலாம், இல்லை ஐயராக இருக்கலாம். அம்மி மீசி அரும்பு அனுமதி பார்த்து, அப்புறம் அந்த வைத்திய முறைப்படி என்னென்ன நடக்குமோ அது பூரா நடந்திருக்கு. ஆனால் அது பூரா வெளியே வரல. இல்லை அருந்ததி பார்த்தாங்கன்னு மட்டும் அந்த இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அம்மி மீசான அருந்ததி பார்க்க முடியும், அதான் அந்த சீன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அது ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் கூட நல்லா காசு அள்ளலாம். அதுக்கும் நயன்தாரா கல்யாணம் மாதிரி ஸ்பான்சர்ஸ் வருவாங்கங்கிற எண்ணத்தில் தான் அந்த கல்யாணம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து கமெண்ட் கொடுத்தாங்க. அதாவது பிரியங்கா வந்து லேஸ்பட்ட ஆள் இல்லை. அதாவது ஒருத்தன் சொல்கிறான், என்னங்க இது கிழவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஒரு நடிகை கூட சொல்லியிருக்கு, என்னடி கிழவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அதுக்கு மூஞ்சில் அரட்டிச்ச மாதிரி நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன், அதை பற்றி நல்லா கவலை பண்ணும், உங்களுக்கு என்ன அரிப்பு, இந்த இது மாதிரி யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அடுத்தடுத்த எல்லா விஷயங்களையும் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த கல்யாணத்துக்கு அதை வந்து கிட்டத்தட்ட ட்ரெய்லர், அந்த ப்ரோக்ராம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுற மாதிரி கல்யாணம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தாலி கட்டுற வீடியோ மட்டும் அமைச்சிருக்காங்க. ஆமாம், தாலி கட்டுறது. அப்புறம் அந்த குத்தாட்டமும் போட்டிருக்காங்களே, வா மதுரை அன்னக்கொடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருது இல்லை, அதில் எல்லாம் டான்ஸ் ஆடிப்பாங்களே, பாவனா மீரு. அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்ததில் நாஞ்சல் விஜயன், ரியா நடிகர்லாம் இருந்தாங்கள்ல. அதாவது பிட்டு பிட்டா அதை பார்க்கறதுக்கான ஆர்வத்தை தூண்டிட்டாங்க. இனிமேல் ட்ரெய்லர் வெளியிடுவாங்க. குட் பேட் அக்லி ஒரு வார கலெக்ஷனே 200 கோடி கிட்ட போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. படம் செம்ம வெற்றியாகி வெற்றி மழையா பொழியுதுன்னு சொல்கிறாங்களே சார், இதை பற்றின உங்களோட கருத்து? அதாங்க, அஜித்துக்கு சில படங்கள் சரியாக போகலை. அஜித்துக்கு எப்போவுமே சென்டிமெண்ட்னா 3 படம் ஃபெயிலியர் ஆயிரும், 4 படம் சக்ஸஸ் ஆகும். அது இமாலய சக்ஸஸ் ஆகும். வில்லனுக்கு முன்னாலே 2 படம் தோல்வி தான். அதே மாதிரி நம்ம எஸ்.ஏ. சூர்யா டைரக்ட் பண்ணார்ல, அந்த படத்துக்கு முன்னாலே 2 படம் அவர் தோல்வி படம் தான் கொடுத்தாரு. அதனால் அவருடைய கடின உழைப்பு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜோவியலாக பண்ணிட்டு போயிட்டார், சிரமமே படலை. அதான் காரணம். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய விமர்சகர்கள் இதை தொடவே இல்லை. இந்த படம் அஜித் ரசிகர்களை மட்டும் கவரலை, விஜய் ரசிகர்களையும் கவர்ந்துச்சு. ஐ ஆம் வெயிட்டிங், விஜய் ரசிகர் கைத்தட்டினான். எல்லா படத்தோடைய ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகரும் விஜய் ரசிகரும் சண்டை போட்டுப்பான். இவன் அவரை குறைச்சான், அவனுக்கு ஒரே கசம்சாயிடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்களையும் தன்வசப்படுத்த வேண்டும் தான் கொஞ்சம் இறங்கி வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜிவி பிரகாஷ்குமார் பேருக்கு தான் மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக் போட்ட 3 பாடல்களும் ஒரு 3 வரி 4 வரி தான் வரும். இளையராஜாவுடைய பாடல்கள், பழைய பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட் சாங்ஸை மறுபடி பார்த்தாங்க பார்த்தீங்களா. அதாவது கமலஹாசன் பாட்டுக்கு அஜித்து, மற்ற நடிகர்கள் பாட்டுக்கு அஜித்து அப்படிங்கும்போது இவர் வேறு மாதிரி அதை கொடுத்தாரு. அதை எல்லோரும் ரசித்தாங்க. அதாவது இன்றைக்கும் இளமை மாறாத பாடல்களாக இளையராஜா பாடல்கள் இருக்குங்கிறத அது நிரூபிச்சது. இருந்தாலும் அதுக்கு 5 கோடி ரூபாய் காப்பி ரைட்ஸ் கேட்டிருக்காருல்ல. இல்லை, அது அவருடைய, அதாவது இவங்க சொல்கிறது ஒரு பதில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு காப்பீட்டு உரிமை இருக்குது. நீங்கள் நயன்தாரா மாதிரி அவரும் வந்து அக்ரிமெண்ட் போடுறாருங்க. நயன்தாரா என்ன அக்ரிமெண்ட் போடுது, யோ நான் இசை வீட்டில் வரமாட்டேன், ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், இன்டர்வியூ தரமாட்டேன், நடிப்பேன், காசு வாங்குவேன், போயிடுவேன் சொல்லிச்சு இல்லை. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் மியூசிக் போடுறதோட நிறுத்த மாட்டேன், என்னுடைய காப்பி ரைட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. இது வெளிநாட்டில் இருக்குது, அந்த மாதிரி இது வாங்கிக்கிறாரு. ஆனால் அது இப்போ சமீபத்தில் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு இடையில் இவங்க குப்பேடக்களி ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே யாரிடம் உரிமை வைத்திருக்கிறார்களோ அவர்கிட்ட நான் வாங்கிட்டோம், அதனால் எங்கள் பேரில் எந்த கோர்ட்டும் இல்லை, வா வந்து பாரு வழக்கன்ட்டாங்க. இனிமேல் நோட்டீஸ் விட்டுருக்காரு, கோர்ட்டுக்கு போகிறாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்து இசை ராஜா தான், இசைஞானி தான், இசை கடவுள் தான். இன்றைக்கும் ஒரு காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எங்கேயாவது போனால் கூட நம்ம ஹெட்ஃபோன்லேயோ பாட்டு கேட்குறது வந்து இளையராஜா பாட்டு தான். எம்எஸ் விஸ்வநாதன் எப்படி இருந்தாரோ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில், அதுக்கப்புறம் கமலஹாசன் ரஜினி மற்ற அதர் ஆர்டிஸ்ட்டுக்கு
இளையராஜா தான் இருக்கார். அப்போது அவர் இசைஞானி தான். ஆனால் அவர் ஏன் இந்த அளவுக்கு பணத்தாசையோடு இருக்காருங்கிறது நமக்கு தெரியல. அது அவருடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. இல்லை, சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் பணத்துக்காக இதை சொல்லலை. நாங்கள் ஒரு டைரக்டர் போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் படத்தில் உங்கள் பாட்டு வைக்கலாமா அப்படின்ட்டு. அதனால் அவர் காசே வாங்கலை, ஃப்ரீயாக தான் எடுத்துக்க சொன்னார். அவர் கேட்குறது என்னென்னா அவருக்கான ரெகக்னேஷன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது இவங்க இத்தனை பாடல்கள் பாடும்போது பயன்படுத்தும் போது கேட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உரிமை இளையராஜாட்ட இல்லை, வேற ஒரு கம்மல் இருக்குது, அந்த கம்மல் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அது இவர் சொல்கிறது கரெக்டாக அவர் சொல்கிறது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. கோர்ட்டில் தான் அது தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதில் கமல்ஹாசன் சார் 2 ஹீரோயின் இருந்துமே ஜோர்ஜார் தான் என்னை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கமல்ஹாசனுக்கு லேடிஸ் ஃபேனே இல்லையா? இல்லை, அது ஆர்குமெண்ட் சேக்கு நான் அதை ஒத்துக்கிடுவேன். கமலஹாசனுக்கு லேடி ஃபேன்ஸ் கிடையவே கிடையாது. என்னுடைய ஃபேமிலின்னே சொல்கிறேனே, நான் ப்ரிவியூக்கு போவேன், அப்போ சில நேரங்களில் ஃபேமிலி ஷோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கமலஹாசன் ஃபேமிலி சொன்னால் எங்கள் வீட்டில் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவர் முத்தம் கொடுக்கறது, பேக் சைடை கடிக்கிறது, ஒரு மாதிரி இந்த இந்து முஸ்லீம்கள் விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது, அப்புறம் தன்னுடைய படத்திலேயே இந்த பக்கம் ஒரு நடிகை அந்த பக்கம் ஒரு நடிகை, இதெல்லாம் வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரமாக காட்ட மாட்டாங்க. இதனால் லேடிஸுடைய லேடி ஃபேன்ஸ் அவர் கொஞ்சம் கம்மி தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் 30 வயசு குறைஞ்ச நடிகைகளையும் லவ் பண்ணுவேன், அது என் உரிமை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிஸ்ஸிங் சீன் இல்லாத சகலகலா வல்லவன் அந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக ஒன்ன படம் கமல்ஹாசன் படம் என்ன படம் விக்ரம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிஸ்ஸிங் சீன் இருக்காது, டீசெண்டாக இருக்கும், ஃபைட்டும் அதுதான் இருக்கும். அதனால் அந்த படங்கள் ஓடிச்சு. நீங்கள் ரொம்ப ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா கிஸ்ஸிங் சீன் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டார். அதனால் கொஞ்சம் நீங்கள் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாம் தெரிந்தவர் சினிமாவில் கமலஹாசன், ஆனால் அவர் 2வது தான். நடிப்பை தவிர வேறு எதையும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். இது ரஜினிகாந்த். அதனால தான் அவர் முதலிடம். அவருடைய எல்லா படங்களுமே ரொம்ப மட்டமான படம் கூட ஓரளவு முதலிட தேத்திடும். அப்படி தான் அவருடைய படங்கள். ஏன்னா கமல்ஹாசன் படங்கள் அப்படி இல்லை, சில ரிஸ்க் ஆயிரும். அதனால் அவர் சொல்கிறது கரெக்ட் தான். கமல்ஹாசன் நீங்கள் யாருக்கு கூட நடித்தாலும் சரி, எனக்கு பிடித்தவர் கமல்ஹாசன், எனக்கு பிடிச்ச கதாநாயகன் கமல்ஹாசன்ங்கிறது ரொம்ப ரேராக தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் கமல்ஹாசன் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்ன நடிகைகளும் உண்டு. ஏன்னா அவர் கிஸ் அடிப்பார், அது வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நடிகைகள் மறுத்துருக்காங்க கமல்ஹாசன் படத்துக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியல. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.